இந்த வாட்ச் பாக்ஸோட குவாலிட்டி இவ்வளோ சுமாராக இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமாக வாங்கியிருக்க மாட்டேங்க. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஃபாஸ்ட்ராக், டைமெக்ஸ், கேசியோன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பிராண்ட் வாட்சஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி செல்ஃபில் குப்பை மாதிரி கசகசன் தான் போட்டு வச்சிருப்பேன். அப்படி கசகசன் போட்டு வச்சு தான் என்னோட ஃபாஸ்ட்ராக் வாட்ச் கீழே விழுந்து சல்லி சல்லியாக நொறுங்கிருச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம்லாம் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய வாட்டி கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. இதுக்கு மேலேயும் இப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் நிறைய ரிவ்யூ பார்த்து இந்த வாட்ச் ஆர்கனைசர் பாக்ஸை வாங்கியிருந்தேன். எல்லாருமே இதுக்கு ஆஹா ஓஹம் தான் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதை நம்பி தான் வாங்கினேன். நான் இதை மீஷோவில் 645 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் வாங்கினது 12 ஸ்லாட் இருக்கிற மாதிரி இதுல 12 வாட்ச் வச்சுக்கலாம். இதுல மேல டிஸ்பிளே இருக்கிறதுனால நம்மளால வெளியே உள்ள என்ன வாட்ச் வச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்க முடியும். ஓபன் பண்ணி தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. உள்ள கொடுத்துருக்கிற குஷன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. வெளியே லெதர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க, அதுவே பார்க்க நல்லா தான் இருக்கு. லுக் வைஸா பார்த்தோம்னா இது ஓவராலா நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா இதோட பிரச்சனை இதோட லாக்கர்ல தான். இந்த லாக்கர் ப்ராப்பரா லாக் ஆக மாட்டேங்குது. நம்ம பிடிச்சி அழுத்தி லாக் பண்ற மாதிரி இருக்கு. இதோட குவாலிட்டியுமே சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா இல்ல, ரொம்ப சுமாரா தான் இருக்கு. 645 ரூபாய் இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்க காஸ்ட்லியான வாட்ச் எல்லாம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஸ்கிராச் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் தரேன், தேவைப்பட்டா மட்டும் வாங்கிக்கோங்க.